கேரளாவில் நடிகர் விஜய்க்கு இத்தனை ரசிகர்களான்னு சக நடிகர்கள் மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளும் பிரமிச்சு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்க இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவரான விஜய் சார் கோட் பட ஷூட்டிங்கிற்காக கேரளாவில் தங்கி இருக்காரு. கேரளாவில் ஒவ்வொரு நாளும் விஜய் சாரை மீட் பண்ண பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்துட்டே தான் இருக்காங்க. விஜய் சாரும் ஒவ்வொரு நாளும் அவங்கள மீட் பண்ணி மலையாளத்தில் பேசுகிறதும், செல்ஃபி எடுக்கிறதும், பிளைன் கிஸ் கொடுக்கறதும், குட்டி ரசிகர்களை கொஞ்சுறதும், அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள்கிட்ட இருந்து மாலை வாங்கி கழுத்தில் போடுறதும், மாற்றுத்திறனாளி ரசிகர்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும், ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கறதுன்னு ரொம்பவே குஷியாகவும் க்யூட்டாகவும் ரொம்ப செமையாகவும் சம்பவம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டு ரசிகர்களை மாதிரியே கேரள ரசிகர்களும் விஜய் மேலே அன்பை வாரி கொட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி தொடங்கி இருக்கிற நிலையில அவரோட அடுத்த படத்தோட இனி சினிமாவில் நடிக்கிறது இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. இதனால கேரள ரசிகர்கள் விஜயிடம், அண்ணா நீங்க படம் நடிக்காம இருக்கக்கூடாது, எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை லட்சக்கணக்கான ரசிகர்களை சம்பாதித்து வைத்திருக்கும் விஜய் சாருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம கேரளாவிலும் மாபெரும் ரசிகர் பட்டாளமே இருக்கு. இது கேரளாவில் ஷூட்டிங் போயிருக்கிற விஜய் சாரை காண தினமும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் வாரதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். விஜய் சாரோட இத்தனை ரசிகர் பட்டாளத்தை பார்த்து அரசியல் கட்சிகளை ஆட்டங்கண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். விஜய் சார் ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு பிறகு சினிமா துறையில் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தார். அதே மாதிரி தான் அரசியலிலும் பல விமர்சனங்களை தாண்டி அவர் ஜெயிப்பார் என்று அனைவரும் நம்புகின்றனர்.